வணக்கம் நண்பர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நிவி அம்மு தமிழ் நாவல் சேனலுக்கு உங்களை அன்போட வரவேற்கிறேன். மறுபடியும் ஒரு புதிய கதையோட உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. கதையின் குரலாக நான் உங்கள் ஆர்ஜே நித்யஸ்ரீ. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்களோட ஆதரவு எங்களுக்கு பெரிய பலமா இருக்கும். சரிங்க, வாங்க கதைக்குள்ள போலாமா? வன்மை 66. அதிதி ஆதவ் இருவரும் கைப்பிடித்தபடி வெளியே பேசிக் கொண்டிருந்தவர்களை கண்டு கொள்ளாமல் உள்ளே சென்றனர். சைத்து ராவணனுக்கு ஸ்பூனில் தண்ணீர் கொடுத்துக் கொண்டிருக்க, மாமா என்ற வார்த்தையை கேட்டதும் ராவணன் கோபமாக திரும்பியவன் அதிதியை கண்டதும் தலையை அசைத்து அருகில் அழைத்தான் இருவரையும். பேபி, இவங்க 2 பேரையும் தூக்கி என் பக்கத்துல உட்கார வையேன் என்றதும் அவளும் அவர்களை அவன் பக்கத்தில் அமர வைத்தாள். மறுபக்கத்தை கண்ணால் காட்டி, பேபி நீயும் வந்து உட்கார் என் பக்கத்துல. சைத்து மறுக்காமல் சென்று அமர்ந்து கொண்டாள். அதிதி குட்டி எழுந்து ராவணன் உதட்டிலிருந்து வழிந்த தண்ணீரை துரைத்து விட்டவள், மாமா நீங்க ரொம்ப பேட் தெரியுமா? இப்படித்தான் தண்ணியை சிந்துறதா? இப்படி சிந்துற மாதிரி குடிப்பாங்களா? ஆதவ் கைத்தட்டி சிரித்தவன், இந்த டீச்சர் என் சித்தப்பாவுக்கு கிளாஸ் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நான் மட்டும்தான் மாட்டிக்கிட்டு முழிக்கிறேன்னு நினைச்சேன், இப்ப சித்தப்பாவும் திக்கிட்டாங்க. ராவணன் இருவரையும் கண் கொட்டாமல் பார்த்தவன், அதிதி குட்டி, உங்களுக்கு யார் சொல்லி கொடுத்தது மாமான்னு கூப்பிட சொல்லி? மேனகா டார்லிங் தான். சைத்து டார்லிங் என் அத்தை. அப்பா அவங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்ட நீங்க யாரு? ராவணன் தெரியாதது போல் முகத்தை வைத்துக்கொண்டு, யாரு என்றதும், போச்சுதப்பா, இவ முன்னாடி என் மானத்தை வாங்கிட்ட. இந்த சின்ன விஷயம் கூட உனக்கு தெரியல? அதிதி சிரித்தபடி, நீ எனக்கு மாமாவா? இனி அப்படித்தான் கூப்பிடணுமா மேனகா டார்லிங் சொல்லுச்சு. ராவணனுக்கு இப்போதுதான் நிம்மதியாக இருந்தது. அதிதி என்னதான் நெருக்கமாக இருந்தாலும் எப்போதும் அங்கிள் என்று அழைப்பது அவனுக்கு அந்நியமாக தெரிந்தது. இப்போது அழைக்கும் மாமா அவனுக்கும் மிகவும் பிடித்திருந்தது. உருவத்தில் சைத்து போல் இருக்கும் அதிதி குட்டியும் இப்போது மாமாவென்று அழைப்பது அவனுக்கு பிடித்திருந்தது. மாமு மாமா சொல்லி சொல்லி பார்த்து கொண்டிருக்க சைத்து அவனையே கண்சுமிட்டாமல் ரசித்தாள். குழந்தைகளுடன் பேசிக் கொண்டிருந்தவனுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வழி தெரிய ஆரம்பிக்க அவனுடைய முக மாற்றத்தை கண்டு கொண்டவள் குழந்தைகளை பேசி அனுப்பி வைத்துவிட்டு ராவணன் தூங்க உதவி செய்தாள். கண்மூடி படுத்தவன் பட்டென்று கண் திறந்து அவனுக்கு போர்வை போர்த்தி கொண்டிருந்தவள் கையை பிடித்து, என்னை விட்டு நீ எங்கேயும் போகக்கூடாது, என் பக்கத்துல மட்டும்தான் இருக்கணும். நான் திரும்பவும் கண் முழிச்சு பார்க்கும்போது நீ என்னோட கண்ணு முன்னாடி இருக்கணும் அழுத்தமாக சொன்னான். அவன் வார்த்தையில் நீ இருந்தே ஆக வேண்டும் என்ற கட்டளை இருந்தது. சைத்து ராவணனை பார்த்து மென்மையாக சிரித்தவள், மாமு நிம்மதியா தூங்குங்க, உங்களை விட்டு எங்கே போக மாட்டேன், என்ன நம்புங்க என்றதும் அவள் கையை விடாமல் தூங்கி போனாள். அவளுக்கு சிரிப்புதான் வந்தது. கையை விடாமல் பிடித்துக் கொண்டு தூங்குபவனை பார்க்கும் பொழுது குழந்தையாக தோன்றியது அவளுக்கு. அவனை ரசித்துக் கொண்டிருந்தவளுக்கு நேரம் போனதே தெரியவில்லை. கோசலை கதவை திறந்து கொண்டு தன் மகளை பார்க்க வந்தார். சைத்துவை பார்த்ததும் அவருக்கு கண்கள் கலங்கியது. பாப்பா, அம்மாவை ரொம்ப பயப்பட வச்சிடடா. எழுந்த அம்மாவிடம் செல்ல முயன்றவளை ராவணன் இரும்பு பிடி தடுத்தது. தூக்கத்தில் கூட இறுக்கமாக பிடித்திருந்தாள். கோசலை கண்டவள் தானே நெருங்கி தன் மகளை தொட்டு தொட்டு பார்த்தார். அவருக்கு அப்போதுதான் நிம்மதியாக இருந்தது. தன் மகளுக்கு ஒன்றும் ஆகவில்லை, சின்ன துரும்பு கூட படவில்லை. உண்மையில் ராவணன் துரும்பை கூட பட விடவில்லை என்றுதான் சொல்ல வேண்டும். தான் எடுத்து வந்த கூடையில் இருந்த டப்பாவை திறந்து பெட்டில் அடுக்கி வைத்திருந்ததானே சாதத்தில் சாம்பாரை ஊற்றி பிசைந்து அவள் வாய் அருகில் கொண்டு செல்லவும் அவள் தயங்கினாள். தன் மாமுவை விட்டுவிட்டு சாப்பிட மனமிடம் தரவில்லை. அவளின் தயக்கத்தை புரிந்து கொண்டவர், உன் புருஷன் 1 வருஷம் சாப்பிடலனா கூட தேஞ்சு போயிட மாட்டான். ஆனா அவன் பொண்டாட்டிய ஒருவேளை பட்னி போட்டா கூட எங்களை தேய்ச்சி எடுத்துருவான் ரோட்ல போட்டு. சாப்பிடுற பாப்பா. அதற்கு மேல் மறுக்க விரும்பாமல் அவர் கொடுத்த உணவை உண்ண துவங்கினாள். சாப்பிட துவங்கிய பிறகுதான் தெரிந்தது பசியின் அளவு. அம்மா, அண்ணன் எங்க காணோம்? அவன் ஒரு முக்கியமான வேலையா போயிருக்காண்டா. கரண் கூட தேவன் தம்பியோ போயிருக்கு. இவளிடம் இப்போ சொல்ல தேவையில்லை, வீட்டை பற்றி என்பதால் மறைத்து விட்டார். அவளுக்கு போதுமான அளவை விட அதிகமாக அவள் மறுக்க மறுக்க கேட்காமல் ஊட்டிவிட்டுதான் அங்கிருந்து கிளம்பினார். அம்மா, நீங்களும் சாப்பிடுங்க, மறக்காதீங்க. எனக்கு ஒண்ணும் இல்ல, நான் நல்லாதான் இருக்கேன். தன் தாய்க்கு ஆறுதல் கூறி அனுப்பிவிட்டாள். அவர் அந்த பக்கம் சென்றதும் ராவணன் இந்த பக்கம் கண் திறக்காமல், என்னை விட்டுட்டு சாப்பிட்டா கட்டாயம் தண்டனை இருக்கு. ராவணன் குரலை கேட்டதும் அவன் முகத்தை பார்க்க கண்களை மூடித்தான் இருந்தான். இவர் தானே இப்ப பேசினது? இவர் குரல் தானே கேட்டது? ஆனா தூங்குறாரே. குழம்பியபடி நின்றவளை, நான் தான் பேபி பேசினேன். என்னை விட்டுட்டு சாப்பிட்டா கண்டிப்பா தண்டனை இருக்கு.
அவள் அவனை பார்க்க மாய கண்ணனை போன்ற சிரிப்போடு படுத்து கிடந்தான். தன் கண்களுக்கு தான் தவறாக தெரிகிறதா மாமு? சிரிக்கிறீங்களா? கண்ணை கசக்கி விட்டு பார்க்க அப்போது அதே போல் மந்திர புன்னகையுடன் படுத்து கிடந்தான் ராவணன். பார்க்கவே அவ்வளவு அழகாக இருந்தது அவனுக்கு அந்த அழகிய புன்னகை. கோடி கண்கள் வேண்டும் போல அவள் அவளுடைய 2 கண்களாலேயே மனம் முழுவதும் நிரப்பிக் கொண்டாள். அவனின் புன்னகையை மீண்டும் எப்போது கிடைக்குமோ? முதல் முறை சிரிக்கிறான், அதுவும் அவளுக்காக சிரிக்கிறான். அதை அறியாத மக்கு பேபி அவனை கண்களால் படம் பிடித்துக் கொண்டிருந்தாள். இனி தினமும் அவர்கள் இருவர் மட்டும் இருக்கும் நேரங்களில் அவனின் இதே புன்னகையை கண்டு ரசிக்கப் போகிறாள் என்பதை அறியாமல் இப்போது மெய்மறந்து நின்று கொண்டிருந்தாள். ராவணன் உதட்டை கடித்து சிரிப்பை அடக்கியவன், பேபி, நான் ரொம்ப அழகா இருக்கேன் தானே? சைத்து மெய்மறந்த நிலையில் அவன் என்ன கேட்டான் என்று கூட தெரியாமல் ஆம் என்று தலையசைத்தாள். நான் லூசு தானே? ஆம். அவன் கேட்கும் அனைத்துக்கும் தலையசைத்தவள் கடைசியாக அவன் கேட்ட, நான் செத்து போயிருந்தா நீ சந்தோஷமா இருந்திருப்பதானே பேபி? அவன் கேட்ட கேள்வியில் அவள் உள்ளம் துடித்து போனது. இவர் என்னை புரிந்து கொள்ளவே மாட்டாரா? என் காதலை உணரவே மாட்டாரா? எப்போதும் என்னை புரிந்து கொள்ளப் போகிறாரோ? மனம் நெருப்பில் பட்ட மலராக துடித்தது. அவன் முகம் பார்க்காமல் கசந்த புன்னகையை மட்டும் கொடுத்தவள் எதுவும் பேசாமல், மாமு, நீங்க ஏதாவது சாப்பிடுறீங்களா? ராவணனுக்கு மண்டை வெடிக்கும் அளவு கோபம் வந்தது. நீ இல்லாமல் நான் இல்லை என்று அவள் சொல்லுவாள் என்றே அவன் எதிர்பார்த்திருக்க, அவளோ அந்த கேள்வியை காதில் விழாதது போலவே ஏதேதோ பேசுகிறாள். நான் கேட்டதுக்கு இன்னும் பதில் வரல பேபி. வார்த்தைகள் வன்மையாக வந்து விழுந்தது. அவள் அதே புன்னகையோடு, நீங்க இல்லாம நான் ஒரு நொடி கூட வாழ மாட்டேன் மாமு. நான் வாழணும்னா நீங்களும் வாழணும். உறைந்து போனான் ராவணன். இதை கேட்கத்தானே கோவைப்பட்டது போல் நடித்தான். மனதில் ஏதோ புது உணர்வு ஜில்லென்று இருந்தது. இப்போதுதான் 18 வயது காதலனைப் போல் காதலிக்க நினைக்கிறார். கட்டிய மனைவியை இப்போதுதான் காதலிக்கவே துவங்குகிறார். காதல் பள்ளிக்கூடத்தில் கற்றல் நிலையில் இருக்கிறானா, கற்பித்தல் நிலையில் இருக்கிறானா அவன் மட்டுமே அறிவான். அவளிடம் கற்றுக்கொள்ளப் போகிறானா, இல்லை அவளுக்கே வாத்தியாராக போகிறானா? ஒன்று மட்டும் உறுதி, அதிக அளவு கோபத்தை காட்டுபவனின் மற்றொரு குணம் பாசத்தையும் அளவுக்கு அதிகமாக காட்டுவான். இதுவரை கோபத்தை மட்டுமே பார்த்தவர்கள் இவனின் மற்றொரு குணத்தை பார்க்க போகின்றனர். அவனின் பாசமும் அவனின் பேபி மட்டுமே. அவளுக்கு அடுத்தது கரண், அதிதி, ஆதவ். கரண், தேவன் இருவருமே தேடி அலைந்து ஓர் அழகிய வீட்டை வாங்கிவிட்டனர். அதை வீடு என்று சொல்வதா மாளிகை என்று சொல்வதா என்று தெரியவில்லை. முழுவதும் வெள்ளை நிறம், ஒரு இடத்தில் கூட வேறு நிறம் கிடையாது. ராவணன் கூறிய வீடு கரனுக்கு மாளிகையை பார்த்ததும் சந்தேகம் வந்துவிட்டது. தேவா, இந்த முறையும் ராவணன் நம்மள முட்டாளாகிட்டான். நானும் அதேதான் நினைக்கிற கரண். வா, வெளியே போய் மாளிகை பேர் என்னன்னு பாப்போம். இருவரும் வேகமாக சென்று பார்க்க அழகாக வெள்ளையில் தங்க நிற எழுத்துக்கள் மின்ன ஜொலித்தது. சைத்ரா மாளிகை. இருவருமே ஆச்சரியத்தில் சிலை போல நின்றனர். கரண் பட்டென்று தேவனை பார்க்க அவனோ மீண்டும் மீண்டும் அந்த பேரை படித்தவன், சத்தியமா என்ன சந்தேகப்படாத, எனக்கு ஒண்ணும் தெரியாது. அது எப்படி கரண் வீடு கட்டிட்டு அத நம்மளையே போய் வாங்க சொல்றான்? அவன் கூட வாங்க சொன்னான், பார்க்கத்தான் சொன்னான். தங்களை அழைத்து வந்த புரோக்கரை கூட தேட அவன் ஓடி 2 நாட்கள் ஆகிவிட்டது. இருவரும் உள்ளே செல்வதை பார்த்த அடுத்த நொடியே சிட்டாக பறந்து விட்டான். ராவணன் கூறியது போலவே கட்டிலில் கை கால் உடைந்து கிடந்தாலும் தன் வேலைகளை செய்து கொண்டே இருந்தான் ராவணன். இருவரும் சிரித்தபடி வீட்டிற்குள் செல்ல அவர்களை அழகாக வரவேற்றது அவர்களின் குடும்ப புகைப்படம். தேவன் திருமணத்தில் எடுத்த குடும்ப படம். குழந்தைகளின் புகைப்படங்கள் ஒரு சுவர் முழுவதும் நிரம்பி இருந்தது. ஜானு, தேவ் மணக்கோலத்தில் இருக்க அவர்களை சுற்றி கோசலை, குணவதி, மீனாட்சி, வினு, ஆகாஷ், ஆதவ், மேனகா, அதிதி, கரண், ராவணன், சைத்து அனைவருமே சிரித்தபடி அழகாக இருந்தனர். வீட்டிற்குள் வந்ததும் அனைவரும் பார்க்கும்படி இருந்தது. வன்மை 67. கொஞ்சம் கூட மாசுபடாத வெள்ளை மாளிகை வட்ட வடிவத்தில் காட்சியளித்தது. சுற்றிலும் பசுமை மிரட்டியது. உன்னை விட நான் அழகு என்று பல வண்ண மலர்கள் மாளிகையின் முன்னால் காற்றுக்கு நடனமாடியது. அதில் அதிகமாக ரோஜா மலர்கள். தன் தாய் தினமும் சாமிக்கு பூ போட்டு வழிபடுவதால் மறுபக்கம் முல்லை, மல்லி, சந்தனமல்லி என்று அனைத்து கொடி மலர்களும் பந்தலிடப்பட்டு பூத்து குலுங்கிக் கொண்டிருந்தது. ஆலை அசரடிக்கும் வாசனை. தன்னுடைய கவலைகள் அனைத்தையும் மறக்கடிக்கும் சொர்க்க வாசல் என்றே சொல்லலாம். பந்தலுக்கு கீழ் அழகிய மார்பிள்ஸ் கல்லால் கட்டப்பட்ட அமருமிடம். வெளியிலிருந்து உள்ளே வரும் வரை ரோடு போடப்பட்டிருந்தது. உள்ளே சென்றதும் அவர்களின் குடும்ப போட்டோ, குழந்தைகளின் போட்டோ. கிச்சன் முழுவதும் கருப்பு வண்ணம். அங்கு இல்லாத வசதிகள் கிடையாது. அதை ஒட்டியது போலவே சாப்பிடும் இடம். வெள்ளை கண்ணாடியால் ஆன டேபிள். 4 அடுக்காக இருந்தது அந்த மாளிகை.
கொஞ்சம் உள்ளே வந்தாள். அது பூஜை அறையா இல்லை சிறிய கோவிலா என்று தெரியாமல் குழம்பி நிற்கும்படி கோவில் போன்ற அமைப்பில் கட்டப்பட்டு மீனாட்சி குணவதிக்கு பிடித்த அம்மன் சிலை பொருத்தப்பட்டிருந்தது. அங்கிருந்து மேலே பார்த்தால் வீட்டின் மொத்த ஆடம்பரமும் தெரியும். மிகப்பெரிய ராட்சச விளக்கு தொங்கிக் கொண்டிருந்தது. கோவிலுக்கு மேல் அதே போல் வேற வேற டிசைனில் நிறைய இடங்களில் தொங்கவிடப்பட்டிருந்தது. இதில் யாருடைய அறை என்று கண்டுபிடிக்க கஷ்டம் வைக்காமல் ஒவ்வொருவர் அறையிலும் அவர்களின் போட்டோ சுவற்றில் பொருத்தப்பட்டிருந்தது. கீழே மீனாட்சி, கோசலை, பாட்டி மீதமிருந்த அறை விருந்தினர்களுக்கு. மேலே முதல் தளத்தில் அதிதி, ஆதவ், தேவன், ஜானு அறை ஒவ்வொன்றும் பெரிய வீட்டை போலவே இருந்தது. அதற்கு மேல் ஆகாஷ், வினோ, கரண், மேனகா இன்னும் சில அறைகளை விட்டு வைத்திருந்தான். அதற்கு மேல்தான் ராவணன், சைத்து அறை போல் திறக்க முடியவில்லை. அந்த தளத்தின் எந்த அறையும் திறக்க முடியவில்லை. அதற்கு மேல் ஜிம், குழந்தைகள் விளையாட பார்க், மிகப்பெரிய வெள்ளை வண்ண ஊஞ்சல், நீச்சல் குளம் இருந்தது. அதற்கு மேல் கண்ணாடியில் சுற்றிலும் பொருத்தப்பட்ட மாடி. அங்கேயும் பூக்கள், அழகு செடிகள் அடுக்கப்பட்டு மினி தோட்டம். தோட்டத்தின் நடுவில் அனைவரும் அமரும்படி பெரிய டைனிங் டேபிள். நிலா சோறு சாப்பிடுவதற்காக. ஒவ்வொரு அறையும் ஒவ்வொரு விதம். அனைத்துமே வெள்ளை நிறம். கருப்பு நிறத்தில் ஜிம். சமையலறை மட்டுமே பார்க் முழுதும் பிங்க் வண்ணத்தில் இருந்தது. அனைத்து அறையிலும் மாறாதது கண்ணாடி அலங்கார பொருட்கள், ஊஞ்சல். இது இரண்டும் பொதுவாக இருந்தது. தேவன், கரண் இருவரும் சுற்றி பார்த்தவர்கள் அசந்து போனார்கள். இன்னும் சுற்றி பார்த்தால் பார்த்து கொண்டே இருக்கலாம் போல அவர்களுக்கு மூச்சு வாங்கியது. மேலே இருந்த டைனிங் டேபிள் அருகில் இருந்த சோஃபாவில் அமர்ந்து விட்டனர். ராவணன் ரசனையை கண்டு பார்க்கும் யாரையும் பிரமிக்க வைக்கும் அழகு இந்த மாளிகை. ராவணன் கோட்டையை விட அழகு. ஒவ்வொரு செங்கலையும் செதுக்கி செதுக்கி கட்டியிருந்தான் ராவணன். கலாரசிகன். நிறைய சிலைகள் வீட்டின் உள்ளே இருந்தது. தத்ரூபமாக பார்க்கவே மீண்டும் மீண்டும் பார்க்க தூண்டும் அழகு. மொத்தத்தில் வீட்டில் இல்லாத வசதிகள் கிடையாது. வியக்க வைக்கும் நிறைய நுணுக்கங்கள் கொட்டி கிடந்தது. இருவரும் கிளம்பி ராவணன் முன்புதான் நின்றனர். இருவரையும் புருவம் உயர்த்தி பார்த்தவனை கண்ட கரண், அந்த வீடு வேணடா. ராவணன் ஆழமாக கரனை பார்க்க, அது பாப்பாக்கா கட்டியிருக்க. முதல்ல நீங்க 2 பேரும் உள்ள போறதா சரியா வரும். நாங்க போக விரும்பல. ராவணன் கரனை பார்த்தபடி சிந்தித்தவன், எல்லாரையும் ஹோட்டல்ல தங்கவை, நைட்டுக்கு மட்டும். கடைக்கு போய் துணி எடுத்துரு, நாளைக்கே நாங்க வீட்டுக்கு வரோம். ராவணன் கூறியதை கேட்டு எல்லோருமே அதிர்ந்து போனார்கள். லூசாடா நீ, ஒரு நாள் கூட முழுசா முடியல? இங்கேயும் ஆகாஷ் தானே பாத்துக்கனா, அதை வீட்லயே பாத்துக்கிட்டோம். இதுக்கு மேல யாரும் மறுத்து பேச வேணாம். ராவணன் சொன்னது போலவே கரண், தேவன் இருவரும் செய்தனர். அவர்களுடன் வேலையை முடித்துவிட்டு ஆகாஷ் சேர்ந்து கொள்ள மொத்த மாளிகையும் ஆடம்பரம் இல்லாமல் அலங்கரிக்கப்பட்டது. பூஜை அறை பூக்களால் நிரம்பி வழிந்தது. மொத்த குடும்பமும் புது துணியில் ஜொலிக்க பல கார்களில் அணிவகுக்க கிளம்பி விட்டனர். சைத்து, ராவணன் இருவரும் ஆம்புலன்ஸின் வீட்டின் முன்புறம் வந்து இறங்க மொத்த குடும்பமும் நடு ரோட்டில் வாயை பிளந்தபடி நிற்பதைக் கண்டு குழம்பி போனாள் சைத்து. அவர்கள் வழிவிடவும் முதலில் கண்ணீர் பட்டது தங்க எழுத்துக்களால் பொறிக்கப்பட்ட சைத்ரா மாளிகைதான். திரும்பி தன் கணவனை பார்க்க அதே மாயக்கண்ணன் புன்னகையை அவளுக்கு மட்டும் கொடுத்தான். ஸ்ட்ரெச்சரில் வைத்து தள்ளிக்கொண்டு உள்ளே செல்ல ராவணன் அவள் கைப்பிடித்துக் கொள்ள இருவரும் ஜோடியாக உள்ளே சென்றனர். மீனாட்சி பூஜை அறையை கண்டு இன்பமாக அதிர்ந்து போனார். அவர் உலகமே பூஜை அறையில்தான் செல்கிறது. அப்படிப்பட்ட பூஜை அறையை கோவிலாகவே மாற்றியுள்ளான் மகன். சைத்ராதான் முதலில் விளக்கேற்றி பால் காய்ச்சி எல்லோருக்கும் கொடுத்தவள். முதல் முறை என்பதால் வீட்டில் எல்லோருக்கும் சிம்பிளான பால் பாயசம் வைத்துக் கொடுத்தாள். ராவணன் ரொம்ப நேரம் இப்படியே இருக்க முடியாது என்பதால் நிதானமாக, அதே சமயம் வேகமாக செய்து முடித்து விட்டாள். ராவணனை எப்படி மேலே அழைத்துச் செல்வது என்று யோசிக்க இந்த வீட்டிலும் ராவணன் லிப்ட் இருப்பதை கூற அதில் அவனை அழைத்துச் சென்றனர். சைத்துவுக்கு உதவ அவர்கள் கூட கரண், தேவன், ஆகாஷுடன் சென்றவர்கள் அவர்கள் அறையை கண்டு வாயை பிளந்து விட்டனர். ராவணனின் மாற்றம் அந்த அறையிலேயே தெரிந்தது. மூவரும் அவனுக்கு தேவையான வசதிகளை செய்து கொடுத்துவிட்டு வெளியேறிவிட சைத்துவை கைப்பிடித்து இருக்க அவன் மேல் பூ போல் சென்று விழுந்தாள். அவளின் காது மடல்களை விரலால் தடவியபடி, வீடு பிடிச்சிருக்க பேபி. சைத்து கண் கலங்க அப்படியே ராவணன் நெஞ்சில் சாய்ந்து கொண்டவள், உங்க கூட எங்க வாழ்ந்தாலும் எனக்கு சந்தோஷம்தான். அப்படி இருக்கும்போது எனக்காக கட்டின இந்த வீடு எனக்கு எப்படி பிடிக்காம போகும் மாமு? ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு மாமு. உனக்காக தான் கட்டினேன். இதை கட்டும்போது என் மனசுல ஒண்ணும் இல்ல. ஆனா கொஞ்ச நாளா நிறைய விஷயங்கள் ஓடிச்சு. பொண்ணு இந்த வீட்டுக்கு முதல்ல வேற மாதிரி அழைச்சிட்டு வர ஆசைப்பட்டேன். இப்ப என்னால எழ முடியாத போது அழைச்சிட்டு வந்திருக்கேன். நமக்காக மத்தவங்க காத்திருக்க கூடாதுல, அதான். சைத்து தலையசைத்து சரி என்றவள் அப்படியே தூங்கி போனாள். இரவு முழுவதும் ராவணனை பார்த்து கொண்டதால் தூங்கவில்லை. அவள் தூங்கியதை அவளின் சீரான மூச்சு காத்து உறுதிப்படுத்த அவள் தலையை வருடி விட்டவன், குழந்தை பேபினி, உனக்காக பல கோடி கொட்டு வீடு கட்டினா நீ எதையும் பார்க்காம தூங்கிட்ட. இந்த வீட்டை எந்த அளவு ரசிச்சு கட்டணும், அதை விட அதிகமா நம்ம ரூம ரொம்ப ரொம்ப ரசிச்சு பார்த்து பார்த்து ரெடி பண்ண பேபி.
அவளுடன் பேச்சுவார்த்தை நடத்தியவன் நிம்மதியாக தூங்கி போனான். வீட்டில் உள்ள அனைவரும் வீட்டை சுற்றி பார்த்துக் கொண்டிருந்தனர். சுற்றி பார்த்ததற்கே தலை சுற்றி போனது பெண்களுக்கு. மேனகா முகம் கொஞ்சம் கூட சரியில்லை. முகம் மட்டுமில்லை, மனமும் அவளுக்கு சரியில்லை. ஏதோ அந்த வீட்டில் தான் மட்டும் தனித்திருப்பது போல் ஒரு உணர்வு. புடவையில் தேவதையாக ஜொலிக்கும் மேனகாவை ஓரக்கண்ணால் ரசித்துக் கொண்டுதான் இருந்தான் கரண். அவள் பார்க்கும் நேரத்தில் அதிதியை கொஞ்சுவது போல் நடிக்க வேண்டியது. அவள் பார்க்காத நேரத்தில் அவளை ரசித்துக் கொண்டே மனதில் கொஞ்சிக் கொள்ள வேண்டியது. அவள் எடுக்கப் போகும் விபரீத முடிவை பற்றி அறியாமல் இருந்தனர் வீட்டில். ராவணனுக்கு அடிபடவில்லை என்றால் அந்த முடிவை நேற்றே எடுத்திருப்பாள். சுற்றி பார்த்து முடித்தவர்கள் அவர்கள் அறைக்கு சென்று கொஞ்ச நேரம் அறையின் அழகை ரசித்துவிட்டு தங்களின் தூக்கத்தை தொடர்ந்தனர். சைத்து கண்முழித்து பார்க்க அறையில் ஒரு துளி வெளிச்சம் கூட கிடையாது. ஒரு நொடி பதறி போய்விட்டாள். அவள் உடலில் தெரிந்த நடுக்கத்தை உணர்ந்தவன், "ஒண்ணுல பேபி" என்றவன் பக்கத்தில் இருந்த சிறிய விளக்கை ஒளிரவிட அவளுக்கு அப்போதுதான் மூச்சே வந்தது. வந்த மூச்சும் மீண்டும் அடைபட்டு போனது மாய கண்ணனின் மந்திர புன்னகையில். காலையிலிருந்து பலமுறை சிரிக்கிறான். இருமுகமும் நெருக்கமாக கண்ணோடு கண்களை கலக்கவிட்டு ஒருவரை மற்றவர் பார்வையால் விழுங்கிக் கொண்டிருந்தனர். மெல்லிய வெளிச்சத்தில் அவன் நெஞ்சுக்கு மேல் முகத்தை வைத்து அவனை நிமிர்ந்து பார்த்து கொண்டிருந்தவளின் மதி முகத்தில் சொக்கிப் போனான் ராவணன். எவ்வித ஒப்பனையும் இல்லாமல், உதட்டுக்கு சாயம் கூட பூசாமல் அப்போதுதான் தூங்கி எழுந்த முகம் குழந்தையின் முகம் போல் தெரிந்தது அவனுக்கு. கம் சிமிட்டாமல் ரசித்துக் கொண்டிருந்தான். இவள் என்னுடையவள், என் உரிமை, என் சொந்தம், என் உயிர், என் உறவு. ஏதேதோ அவன் உள்ளம் கட்டுப்பாடின்றி பிதற்றியது. அது அத்தனையும் பிதற்றல் மட்டும் இல்லையே, உண்மையும் கூட. அவளின் மதிமுகத்தில் சித்தம் கலங்கி பித்தம் பிடித்து போனது ராவணனுக்கு. அவளுக்கோ அவனின் புன்னகையில் உறைந்து நின்றது. இவன் என்னவன், என் காதல், எனக்கு மட்டுமே சொந்தமான ராவணன். ஒரு காலகட்டத்தில் ராவணன் என்று பெயர் கேட்டாலே பயந்து நடுங்குவாள். அந்த பெயர் சுத்தமாக பிடிக்காது. இப்போது அந்த பெயரை பலமுறை சொல்லி பார்த்துக் கொள்கிறாள். ஒரு நாளைக்கு ரொம்ப பிடித்து போனது. ஒருவரை பிடித்து விட்டால், அவரை நாம் விரும்ப ஆரம்பித்து விட்டால், அவரிடம் பிடிக்காத அனைத்துமே பிடிக்க வைக்கும் சக்தி காதலுக்கு மட்டும்தான் உண்டு. வெறுப்பையும் விருப்பமாக மாற்றும் வல்லமை காதலுக்கு உண்டு. பேபி, நீ எதுக்கு இவ்வளவு அழகா இருக்க? நான் இல்ல மாமோ, நீங்க தான் ரொம்ப அழகா இருக்கீங்க. என்னோட கண்ணே பட்டுடுச்சு. உங்களுக்கு சுத்தி போடணும் மாமோ. அதுவும் இந்த புன்னகை எனக்கு கொல்லுது மாமோ. எப்பவும் நீங்க இப்படியே இருக்கணும். ஒவ்வொரு வார்த்தையையும் அனுபவித்து கூறியவளின் வாயை விட கண்கள் பல கோடி அபிநயம் பேசியது. வன்மை 68. நிமிடங்கள் புகழ் வேகத்தில், மன்னிக்கவும், புயல் வேகத்தில் சென்றது இருவருக்கும். இரவு வேளை வந்து சாப்பிட கீழே வராத சைத்துவை தேடி சாப்பாட்டுடன் மேலே வந்துவிட்டார் மீனாட்சி. கதவு தட்டப்படும் ஓசையிலேயே இருவரும் வெளியே வலுக்கட்டாயமாக பிரித்தெடுத்தனர். அத்தை குரல் கேட்கவும் பதறி எழுந்து ஓட முயன்றவளால் ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியவில்லை. என்னவென்று பார்க்க மாமுவின் கைக்குள் அடிப்பட்ட கையை அவன் விடவே இல்லை. கண்களால் கெஞ்சவும் அவனும் விடுவித்தான். புள்ளிமான் போல் துள்ளி ஓடும் மனைவியை ஆசையாக பார்த்தபடி இருந்தவனின் காதில் ஒலித்தது தாய் குரல் அக்கறையாக. சைத்து, நான் சாப்பாடு எடுத்து வந்தேமா. தம்பி சாப்பிட்டுட்டு மாத்திர போனும்ல, உனக்கு சாப்பாடு எடுத்து வந்திருக்கேன். சைத்து அப்போதுதான் கடிகாரத்தை கவனித்தாள். மணி 7 காட்டியது. அவளுக்கு ஒரு மாதிரியாக போனது. சரியத்த என்றவள் சாப்பாட்டு தட்டை வாங்கிக் கொண்டு உள்ளே வரவும் அருகில் மனைவி வந்ததும், போய் கதவு சாத்திட்டு வா பேபி என்றான். அவளும் கதவு சாத்திவிட்டு உள்ளே வர ராவணன் முகம் ஒரு மாதிரி இருந்தது. அவனுக்கு அவசரம். அவளிடம் எப்படி சொல்வது? சொன்னாலும் செய்வாளா? சிந்தனையில் விழன்றவனை கண்டே தெரிந்து கொண்டவள் அவனுக்கு உதவி செய்தாள். ராவணன் அவள் முகம் பார்க்க அங்கு அருவருப்போ வெறுப்போ கொஞ்சமும் கிடையாது. அவள் சந்தோஷமாகவே செய்தாள். அவள் முகத்தில் பாசத்தை தவிர வேறு எதுவும் கிடையாது. சைத்து உடல்நிலை சரியில்லாத போது எல்லாமே நான் தான் செய்வேன் என்று கூறினாலும் அவனால் சிலவற்றை செய்ய முடியவில்லை. ஆனால் அவன் மனைவி அவன் சொல்லும் முன்பே செய்கிறாள். இதைவிட வேற என்ன வேண்டும் ஒரு ஆண்மகனுக்கு? தான் பல துன்பங்களை கொடுத்த போதும் அவள் சின்ன முகசொலிப்பு கூட இல்லாமல் எனக்காக ஒவ்வொன்றும் பார்த்து பார்த்து செய்கிறாள். பொதுவாக பெண்களை ஆண்கள் தான் பூ போல் குழந்தை போல் தாங்குவார்கள். இங்கு அவனின் பேபியோ அவனை குழந்தை போல் தாங்குகிறாள். அவளின் நெருக்கத்தில், கதகதப்பில், அரவணைப்பில் இப்படியே இருந்துவிட தோன்றுகிறது அவனுக்கு. இந்த உடல் சரியாகாமல் அப்படியே இருந்துவிடக் கூடாதா? இவள் எப்போதும் என்னை விட்டு விலகாமல் இருப்பாளே. மைண்ட் வாய்ஸில் அவனுக்கு அவனே பேசிக் கொண்டான். அவனை சுத்தம் செய்து அவனுக்கு கஞ்சியை ஊட்டிவிட்டு அவனை படுக்க வைத்துவிட்டு அதன் பின்பே தன்னுடைய ஆறி காய்ந்து போன உணவை கையில் எடுத்தாள். பேபி, இந்த சாப்பாடு வேணாம், நான் வேற எடுத்துட்டு வர சொல்றேன். இதை கீழே கொட்டிடலாம். சைத்து சாப்பிட்டுக் கொண்டே, மாமு, சாப்பாடை வேஸ்ட் பண்ணக்கூடாது. ஒரு சிலருக்கு நீங்க சாப்பிட்டீங்களே கஞ்சி, அது கூட கிடைக்காது. எனக்கு இதெல்லாம் பழகி போனதா. புதுசா சாப்பிடல, நீங்க கவலைப்படாதீங்க. சாப்பாடுதான் ஆறி போயிடுச்சே தவிர ருசி குறைஞ்சு போகல. அத்தை ரொம்ப அருமையா சமைச்சிருக்காங்க. இப்போது இருக்கும் ராவணன் அவளின் வார்த்தைகளை காது கொடுத்து கேட்போது மட்டுமில்லாமல் ரசிக்கவும் செய்கிறான். முன்பு இருந்த ஆணவம் பிடித்த ராவணனாக இருந்திருந்தால் இந்நேரம் அவளை கேவலமாக பேசி நேரத்தை வீணடிக்காதே என்று அவள் மனதை நோகடித்திருப்பான்.
அவள் தன் அருகில் வந்து படுக்கும் வரை கண்மூடாமல் இருந்தவன் அவள் தன் அருகில் வந்து படுத்துக் கொண்ட பிறகே தூங்க ஆரம்பித்தான். மருந்தின் வீரியத்தில் உடனே தூங்கி போனான். சைத்துவுக்குத்தான் தூக்கம் எட்டாக்கனியாக மாறியது. அதற்காக எழவில்லை. அவன் அருகிலேயே படுத்திருந்தாள். அவளுக்கு கட்டாயம் தெரியும், தான் எழுந்தாள் இவனும் தூங்காமல் எழுந்து விடுவான் என்பதால் அமைதியாக படுத்திருக்க, அவள் மனதில் அப்போதுதான் தான் எடுத்த முடிவு நினைவுக்கு வந்தது. தன் அண்ணனிடம் அவன் கல்யாணத்தை பற்றி பேச வேண்டும் என்று நினைத்திருந்தாள். அதற்குள் ஏதேதோ நடந்து எதுவும் பேச முடியாமல் போனது. கட்டாயம் கரனுக்கு கல்யாணம் பண்ணியே ஆக வேண்டும். இன்னும் எத்தனை நாளைக்கு இப்படியே இருப்பான்? என் வாழ்வை சரி செய்து வைத்தவனுக்கு தான் எதுவும் செய்யாமல் இருக்கிறோமே. சீக்கிரம் அண்ணனிடம் பேச வேண்டும். ஏதேதோ யோசித்தவள் பாதி ராத்திரிக்கு மேல் தூங்கி போனாள். ஜானு தேவன் இருவரும் இரவே சொல்லிவிட்டு கிளம்ப நினைக்க அங்கிருந்தவர்கள் விடவில்லை. காலையில் ஜானு, மேனகா, கரண் மூவரும் ராவணன் உலகத்துக்குள் நுழைய மொத்த அலுவலகமும் அவர்களை சூழ்ந்து கொண்டது. ராவணன் உடல்நிலை பற்றி விசாரிக்க. வெளி உலகத்துக்கு ராவணன் மிருகமாக தெரிந்தாலும் தன்னிடம் வேலை செய்பவர்கள் உண்மையாக நேர்மையாக இருந்தால் அவர்களுக்கு தேவையான அனைத்தையும் செய்து கொடுக்க தவறியது கிடையாது. அங்கு பணிபுரியும் அனைவரின் குழந்தைகளும் ராவணன் பணம் கட்டி படிக்க வைக்கிறான். யாருக்காவது மருத்துவ செலவு தேவைப்பட்டால் அவர்கள் கேட்கும் முன்பே செய்து முடித்து விடுவான். கம்பெனி லாபம் ஈட்டினால் அதில் ஒரு பகுதியை பணிபுரிபவர்களுக்கு ஒதுக்கி கொடுத்து விடுவான். இதுபோல் பல சலுகைகள் உள்ளது. அதனாலே ராவணன் வராமல் போனாலும் அவன் உலகத்தில் வேலை ஒரு நிமிடம் கூட நிற்பது கிடையாது. இங்கு இருப்பவர்களின் மரியாதைக்கு உரியவன் ராவணனே. தெய்வம் என்றே கூறலாம். இப்போது அவனுக்கு கொடுக்கும் அதே மரியாதை கரனுக்கும் கிடைத்தது. காரணம், ராவணனுக்கு பெண்கள் சில உணர்வுகள் புரியாது. கர்ப்ப காலத்தில் சம்பளத்துடன் கூடிய விடுமுறை தருவதை கரண் தான் கொண்டு வந்தான். அதேபோல் வீட்டில் இருந்தபடி அவர்கள் வேலை செய்வதையும் கரண் ஊக்குவித்தான். எல்லோருக்கும் பதில் சொல்லி முடித்ததும் மூவரும் அறைக்குள் சென்று அமர மதியமாகிவிட்டது. கரண் யாரிடமும் கோபமாக பேசாதவன் என்பதாலே எல்லோரும் ஓடி வந்து ராவணனை பற்றி விசாரித்தனர். இதுவே ராவணன் வந்திருந்தால் கண்ணால் பார்ப்பதோடு நிறுத்திக் கொள்வார்கள். யாரும் அவனை நெருங்கும் விபரீத முடிவை எடுத்திருக்கவே மாட்டார்கள். கரண் உள்ளே சென்றவன் ராவணன் நாற்காலியில் அமராமல் அப்படியே நின்றிருந்தான். இதுவரை அதில் அமர்ந்தது கிடையாது. எப்போதும் ராவணன் அருகில் வேறொரு நாற்காலி போட்டு அமர்ந்து கொள்வதோடு சரி. முதல் முறை அந்த இடத்தில் அமர தயக்கம். கரனுக்கு முதலாளி நாற்காலி ஒன்று புதிது கிடையாது. ஆனால் அது ராவணன் அமரும் இடம். அதுதான் புதிது. ராவணனின் நிலை வேறு, அவனின் பாரங்கள் வேறு, அவனுக்காக சுமைகள் வேறு. கட்டாயம் அதே நாற்காலியில் அமர்ந்து நான் நிர்வகிக்க வேண்டும் என்று ராவணன் கட்டளையாக கூறிவிட்டான். கரனை பற்றி அறிந்ததால் தேவனை பின்னாலே அனுப்பி வைத்திருந்தான் ராவணன். ராவணன் கூறியது போல கரண் வேடிக்கை மட்டுமே பார்த்து கொண்டிருந்தான், அமராமல். கரண் தோள் பிடித்து தள்ளிக்கொண்டு சென்று சீட்டில் அமர வைத்தவனை பாவமாக பார்த்து வைத்தான் கரண். கரண், உனக்கு தகுதி இருக்கு. உண்மையை சொல்லணும்னா ராவணனுக்கு அப்புறம் நீ இந்த சீட்ல அமர்ற உனக்கு மட்டும்தான் தகுதியும் உரிமை இருக்குடா. உனக்கு துணைய நான் இருக்கேன். எனக்கு ஒண்ணும் தெரியாதான். ஆனா உன்னை எதுக்க வர்றவன் என்னை தாண்டிதான் உன்கிட்ட வரணும். தேவா, தகுதி அதுவா வராது, நம்ம தான் உருவாக்கணும். அப்படி பார்த்தா உன்னோட இடத்துல நீதான் பெரியாள். இனி தகுதி பத்தி நீ பேசவே கூடாது. மேனகா, ஜானு இருவருக்கும் அவர்கள் இருவரையும் பார்க்கும்போது சந்தோஷமாக இருந்தது. அதிலும் ஜானு கண்கள் கலங்கி போனது. தன் மாமா முரடன், ஆனால் உண்மையில் அவன் அன்புக்கு உறவுக்கு ஏங்கும் ஒரு குழந்தை. அவனை பார்த்து கொள்ளவே வீட்டிற்கு போக ஆசைப்பட்டாள். ஆனால் குணவதி விடவில்லை. கரனுக்கு சீட்டில் அமர்ந்ததிலிருந்து வேலை நெட்டி முடித்தது. யாரையும் நிமிர்ந்து கூட பார்க்க நேரமில்லை. லண்டன் ப்ராஜெக்டுக்கு அனுப்ப வேண்டிய துணிகள் அனைத்தும் ரெடியாகி இவர்கள் சரிபார்க்க காத்திருந்தது. அடுத்த வாரத்தில் துணி சென்று சேர வேண்டும். ஜானு, மேனகா துணி மாடலை சரிபார்க்க கரண் அக்ரிமெண்ட் பேப்பரை சரிபார்த்து கையெழுத்து போட்டுக் கொண்டிருந்தான். தேவன் புதிதாக சந்தேகம் படும்படி யாராவது வேலைக்கு சேர்ந்து உள்ளார்களா, இல்லை சந்தேகம் படும்படி ஏதேனும் நடக்கிறதா என அனைத்து தளத்தையும் ஒரு சுற்று சுற்றி கொண்டிருந்தான். நால்வருக்கும் சாப்பிடக்கூட நேரம் கிடையாது. மாலை ஆகிவிட பெண்களை மட்டும் முதலில் போக சொல்லிவிட்டான் கரண். மேனகா, ஜானு அவர்களுடன் இன்னும் 2 பெண்களை தவிர மற்ற அனைவரும் சென்று விட்டனர். வேலை ஓரளவு முடிவு பெற கரனுக்கு திடீரென்று போன் விடாமல் அடித்துக் கொண்டிருந்தது. போன் சைலண்டில் இருக்க அதை கவனிக்கவில்லை கரண். கவனிக்கவும் நேரமில்லை. மனோகரனுக்கு வயிறு எரிந்தது. அதைவிட கொழுந்துவிட்டு எரியும் நெருப்பை போல சிவந்திருந்தாள் தேவி. இருவரும் காலையிலிருந்து பலமுறை செய்தித்தாளை வாசித்து விட்டனர். எத்தனை முறை படித்தாலும் அதில் ஒரே செய்திதான். பிசினஸ் உலகின் மன்னன் ராவணன் ஒரு வெள்ளை நிற பளிங்கு மாளிகையை கட்டி அடிபட்டதை கூட பொருட்படுத்தாது தன் மனைவியின் கைப்பிடித்து புது வீட்டில் குடிபெயர்ந்து விட்டார். அவர் தாத்தா மனோகரன் உடன் மிஸ்டர் ராவணனுக்கு மனம் வருத்தம் ஏற்பட்டதால் தன் மொத்த குடும்பத்தையும் அழைத்துக் கொண்டு தனியாக சென்று விட்டார். மனோகரன் அவரின் இளம் வயது புது மனைவியுடன் ராவணன் கோட்டையில் வாழ்ந்து வருகிறார். மிஸ்டர் ராவணன் தனது புது வெள்ளை நிற மாளிகைக்கு சைத்ரா மாளிகை என்று மனைவி பெயரை வைத்துள்ளார். மாளிகையின் பிரம்மாண்டமும் அழகும் பார்ப்போரை பொறாமை கொள்ள செய்கிறது. இந்த செய்தியை வாசித்து வாசித்து செய்தித்தாளே கிழிந்து போனது. காலையிலிருந்து கோபத்தில் பல பேப்பரை கிழித்தெறிந்து விட்டாள் தேவி.
மாளிகை கண்ணால் பார்க்கும்போது இவ்வளவு அழகாக இருக்கே, அதை உள்ளே சென்று அனுபவித்து வாழ்ந்தாள் எப்படி இருக்கும் மனோ என்று கூறினாள். அந்த சைத்ராவுக்கு என்ன தகுதி இருக்குன்னு அவளுக்கு அப்படி ஒரு மாளிகை கட்டியிருக்கா உங்க பேரன்? உங்க வீட்டு வேலைக்காரி அவ, அவளுக்கு மாளிகை கேக்குதா? உங்க பேரன் வீடு கட்டினது எப்படி மனோ உங்களுக்கு தெரியாம போச்சு? மனோகரனுக்கு முடிந்தவரை ஏற்றிவிட்டாள் வெறியே. தகுதியே இல்லாத ஒருத்திக்காக உங்களை ஒதுக்கி வச்சிருக்கான் உங்க பேரன். அவளுக்காக ரொம்பதான் ஆடுறான் மனோ. கட்டாயம் ஆடுவான் தான். அவன் அவனுடைய பொண்டாட்டிக்காக ஆடுறான். பெண்ணால் இருந்த குரல் கேட்க இருவரும் திரும்பி பார்க்க அங்கு சாந்தமான முகத்துடன் கம்பீரமாக அமர்ந்திருந்தாள் குணவதி. குணவதியை இருவரும் எதிர்பார்க்கவில்லை. கரனை தொடர்பு கொள்ள முடியாமல் தேவனுக்கு சொல்ல தேவன் வேகமாக கரனை இழுத்துக்கொண்டு ராவணன் கோட்டைக்கு வந்து கொண்டிருந்தான் பதட்டத்துடன். வன்மை 69. நீ சொன்னது உண்மைதான். என் பேத்தி வேலைக்காரியா இருந்தா ஒரு காலத்துல, அவ மட்டும் கிடையாது, இந்த வீட்டுக்கு வாழ வந்த நாங்க எல்லாருமே வேலைக்காரியா தான் இருந்தோம். இப்போ என் பேத்தி சைத்ரா மகாராணி, ஒரு மாளிகைக்கே ராணி. வெறும் கட்டடத்துக்கு மட்டும் ராணி கிடையாது, எங்க மொத்த குடும்பத்துக்கும் அவதான் ராணி, மகாராணி. அவளோட புருஷன் அதான் என் பேரன், அவளை மகாராணியா ஆக்கி அழகு பாக்குறான். அந்த மாளிகை மட்டும் வெள்ள கிடையாது, அது என் பேரன் பேத்தியோட மனசும் அப்படித்தான். அங்க இருக்க யாருக்கும் அழுக்கான அருவருப்பான மனசு கிடையாது. ஏதோ சொன்னது போல என் பேத்திக்கு என்ன தகுதி இருக்குன்னு கேக்குற? உனக்கு என்ன தகுதி இருக்குடி என் பேத்திய பத்தி தப்பா பேசுறதுக்கு? நீ உன் குடும்பம் மொத்தமும் அடுத்தவன் குடிய கெடுத்து வாழ்ற. நீ தகுதிய பத்தி பேசுற? பணத்துக்கும் இந்த ராவணன் கோட்டைக்கும் பேராசப்பட்டு ஒரு கிழவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டல. இதுல எது அழகு தெரியுமா? அம்மா பொண்ணு 2 பேருமே ஒருத்தவன் படுக்கைக்கு ஆசைப்பட்டு தானா வந்து மாட்டிக்கிட்டீங்கல்ல. இந்த வீட்டுக்கு மகாராணி ஆகும் தானே ஆசை. அந்த பேராசையில தானே பேரை அடிபட்டு உயிருக்கு போராடிட்டு இருக்கும்போது திருட மாதிரி உள்ள வந்த. எங்க ராவன் இருக்கும்போது வந்தா அடிச்சு துரத்திடுவானோன்னு பயம் உங்க 2 பேருக்கும். தேவி துள்ளினாள். ஏய் கிழவி, எதுக்கு இப்ப இங்க வந்து கண்டதை உளறிட்டு இருக்க? வயசான காலத்துல ஏதாவது ஒரு மூலையில கிடக்க வேண்டியதானே, அதை விட்டுட்டு இங்க வந்து உன் பேரன் புகழ் பாடிட்டு இருக்க. ஏய், யார பாத்துடி கிழவின்னு சொன்ன? இப்ப ஒத்தை கொத்த மோதி பாப்போமா? உன் தலைய திருகி எடுத்துட வேண்டிய முந்திரி கொட்டை திருகிற மாதிரி. என்ன, நாங்க எல்லாரும் வீடு வாசல் இல்லாம தெருவுல நிப்போன்னு பகல் கனவு கண்டு துரத்தி விட்டீங்கல்ல. ஆனா ஒரு நாளையில என் பேரன் மாளிகைக்கு கூட்டிட்டு போயிட்டான். அவன் ராவணண்டி, அத மறந்துட்டீங்க 2 பேரும். இப்ப கூட உங்க 2 பேரும் எதுக்கு விட்டு வச்சிருக்கான்னு தெரியல. அந்த சொர்ண குடும்பத்தை கொன்னா மாதிரி உங்களையும் கொன்னுட்டா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். பைத்தியம் பிடிச்சிருக்கு மனோ இந்த கிழவிக்கு. அதான் இங்க வந்து தேவையில்லாம உளறிட்டு இருக்கு. மனோகரன் பார்வை முழுவதும் குணவதி மேலேதான் இருந்தது. அவர் வந்தது முதல் சோஃபாவில் அமர்ந்து தன் முன்னே எதிர்த்து பேசும் குணவதியை தான் பார்த்து கொண்டிருந்தான் மனோகரன். தங்களுக்கு திருமணமாகி பல வருடங்கள் ஆகி இதுபோல் ஒரு நாளும் பார்த்தது கிடையாது. இன்று அமர்ந்திருக்கும் தோரணை பட்டுப்புடவை கட்டி கழுத்து நிறைய நகை, கையில் கண்ணாடி வளையல், சத்தம் கை நிறைய போட்டிருந்தாள். எல்லாவற்றையும் விட முன்னை விட சாப்பிட்டு உடல் பூசி பார்க்கவே கம்பீரமாக 10 வயது குறைந்து காணப்பட்டார். இங்கு ராவணன் கோட்டையில் பழைய புடவையில் கழுத்தில் தாலி சங்கிலி மட்டும் போட்டு எப்போதும் பூஜை ரூமே கதி என்று கிடக்கும் குணவதி இல்லை அவர். மனோகரன் முன்பு விரல் நீட்டி, அப்புறம் எப்ப வீட்டை காலி பண்ண போறீங்க? மனோகரன் அவளின் தோற்றத்திலேயே கடுப்பில் இருந்தவர் இப்போது வீட்டை எப்போ காலி பண்ண போறீங்க என்றதும் கோபம் வந்துவிட்டது. ஏய், என்ன தேவி சொன்ன மாதிரி பைத்தியம் பிடிச்சு போச்சா உனக்கு? ஏதோ உங்க அப்பா வீடு மாதிரி வந்து எப்போ காலி பண்றான்னு கேக்குற? உன்னை வீட்டுக்குள்ள விட்டதே தப்பு. ஏதோ கொஞ்ச நேரம் பேசினத அமைதியா கேட்டதுக்கு உன்னோட திமிர காட்டுறியா? மரியாதையா வெளியே போ, இல்ல உன்னை இப்ப இதே இடத்துல கொண்டு இங்கேயே எரிச்சிருவேன். யார் வீட்டுக்குள்ள வந்து யார் நாட்டாம பண்றது? குணவதி ஒரு புருவம் உயர்த்தியவர் எழுந்து நின்று, வக்கீலு என்று அழைக்க வயதான ஒரு வக்கீல் உள்ளே வந்தார். அதுவரை வெளியே நின்று உள்ளே நடப்பதை வேடிக்கை பார்த்துக் கொண்டிருந்தார். இவர்தான் தேவனுக்கு தகவல் சொன்னவர், கர நாட்களும் தகவல் கொடுத்தவர். நீ சொன்னதுல ஒண்ணு மட்டும் உண்மை. இது என் அப்பன் கட்டின வீடு கிடையாது. ஆனா என்னோட மாமனார் சொந்தமா உழைச்சு கட்டின வீடு. நீ கட்டின வீடும் கிடையாது. இந்த வீட்டை உன் மேல நம்பிக்கை இல்லாம என் பேர்ல மனுஷன் யாருக்கும் தெரியாம எழுதி வச்சுட்டு செத்து போயிட்டார். வக்கீல், வந்து ஏன் சும்மா நிக்கிறிய? சொல்லுங்க இந்த மனோகரன் கிட்ட. அவர் மனோகரன் முகத்தை பார்க்க கூட விருப்பம் இல்லாமல், ஆமா, குணவதி சொல்றது உண்மைதான். என் அப்பா உங்க அப்பாவுக்கு குடும்ப வக்கீலா இருந்தாரு. ஆரம்பத்துல நீங்க நல்லவர்னு நம்பிதான் உங்களுக்கு குணவதிய கல்யாணம் பண்ணி வச்சாரு. ஆனா அவங்களுக்கு குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது நீங்க ஒரு பொம்பளை பொறுக்கேன்னு. மனுஷன் அதுலயே உடஞ்சு போயிட்டாரு. ஒரு நல்ல பொண்ணு வாழ்க்கைய நாசப்படட்டும்னு சொல்லி அப்பா கிட்ட டெய்லி அழுவார். இதனால அந்த மனுஷன் உடம்பு வீணா போச்சு. திடீர்னு செத்துட்டா இவன் குணவதியை விட்டுட்டு வேற யாரையாவது தேடி போயிட்டானா, இல்ல வேற பொண்ணு அந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டாலும்
குணவதி வாழ்க்கை என்ன ஆகுமோன்னு பயத்துல இந்த வீடு கொஞ்சம் பேங்க் பேலன்ஸ், பணம், அப்புறம் அந்த குடும்பத்துக்கு சொந்தமான ஹோட்டல், இது எல்லாத்தையும் குணவதி பேர்ல எழுதி வச்சுட்டாரு. கொஞ்ச நாள்ல என் அப்பா கிட்ட ஒப்படைச்சிட்டு செத்து போயிட்டாரு. இந்த சொத்தை விக்கவே இல்ல வேற ஏதாவது பண்ணவோ முழு உரிமையும் குணவதிக்கு மட்டும்தான் இருக்கு. அவங்க சம்மதம் சொல்றவரை நீங்க அந்த வீட்டுல வாழலாம். அதுவும் அவங்க கணவனா இருந்தா மட்டுமே. மனோகரன் தலையில் இடி விழுந்தது போல் இருந்தது. இதை கொஞ்சமும் எதிர்பார்க்கவில்லை மனோகரன். அதற்கு மேல் தேவி நிலை பூமியை பிளந்து உள்ளே சென்று மாட்டிக்கொண்டது போல் உணர்வு. மனோகரன் அப்போதும் அசராமல், சரி சரி, அதுக்கென்ன, என்னமோ இவ கழுத்துல நான் கட்டின தாலி தொங்கிட்டு தானே இருக்கு, இவளும் இந்த வீட்டுல ஒரு மூலையில இருக்கட்டும். குணவதி அதே சிரிப்போடு, இப்போ இந்த நிமிஷமே இந்த வீட்டை விட்டு நீங்க 2 பேரும் வெளியே போகலனா நான் இந்த வீட்டை இடிச்சிடுவேன். என் பேர பசங்களுக்கு பயன்படாத அந்த வீடு இனி இருக்கக்கூடாது. இந்த வீட்டுல வெறும் கண்ணீரும் சாபமும் தான் இருக்கு. மனோகரன் தேவி இருவரும் அவர் பூச்சாண்டி காட்டுவதாக நினைத்துக் கொள்ள வேகமாக வெளியே சென்றவர் வீட்டை இடிக்க கூறிவிட்டார். இன்று அவர் எடுத்த முடிவில் உறுதியாக இருந்தார். எதற்காகவும் யார் சொல்லியும் பின்வாங்க போவதில்லை. இந்த வீட்டுக்கு வாழ வந்த நாளிலிருந்து நடந்த அனைத்தும் அவர் கண்முன் மூடியது. ஜேசிபி ஒவ்வொன்றாக உள்ளே நுழைந்தது. பாட்டி இங்கு வரும்போதே முழு ஏற்பாட்டுடன் தான் வந்திருந்தார். நன்றாக இருட்டி விட்டது. தூண்கள், படிகள் இடிக்கப்பட்டு தனியாக விழிந்தது. மனோகரன் அதிர்ந்து போனான். உண்மையில் இடிக்கிறாளா? மனோகரனுக்கு ராவணன் கோட்டைதான் உயிர் மூச்சு. அதை இடித்தால் அவரால் சும்மா இருக்க முடியுமா? இருவரும் வெளியே ஓடிவர வெளிவரும் வழியை இடித்து வாசலை மூட சொன்னார் பாட்டி. அதே போல் செய்ய இருவராலும் வெளியே வர முடியவில்லை. வீட்டை சுற்றி ஓடி வருவதற்குள் ராவணன் கோட்டைக்கு அழகு சேர்க்கும் முன்பகுதி மொத்தமும் தரைமட்டமானது. மனோகரன் குணவதியை அடிக்க பாய சரியாக தேவன், கரண் இருவரும் ஓடி வந்து தடுத்து விட்டனர். குணவதி மனோகரன் முகம் பார்த்து நக்கலாக சிரித்தவர், நீ நல்லா பார்த்து ரசி, வீட்டை எப்படி இடிக்கிறாங்கன்னு. கரண், இவனை கட்டி போட இன்னைக்கு விடியறதுக்குள்ள இந்த வீடு தரமட்டமாகணும். அதை இவன் கண்டிப்பா பார்க்கணும். பாட்டியின் கோபத்தை முதல் முறை பார்க்கின்றனர் இருவரும். அவர்களுக்கே ஆச்சரியம். இவருக்கு கோபப்படக்கூட தெரியுமா? பாட்டி சொன்னதைப் போலவே இருவரையும் தாங்கள் வந்த காரின் முன்பகுதியில் கட்டி வைத்தனர். அங்கு இடிந்து மணலாக மாறும் கட்டிடத்தைப் போலவே தேவியின் ராவணன் கோட்டைக்கு மகாராணியாகும் கனவு இடிந்து தரைமட்டமாகி மண்ணாக போனது. இருவர் கண்முன்னும் ராவணன் கோட்டை ஒரு செங்கல் விடாமல் இடித்து தரைமட்டமானது. அங்கு ராவணன் கோட்டை இருந்தது என்றதற்கு அடையாளம் கீழே கிடக்கும் செங்கல் தான். அதையும் தனி வண்டி வைத்து அள்ளி சுத்தம் செய்துவிட்டனர். ஆக மொத்தம் விடிந்து சூரியன் உதிக்கும் போது ராவணன் கோட்டை இருந்த இடம் இப்போது கட்டாந்தரையாக இருந்தது. சுற்றி இருந்த ஆளுயர காம்பவுண்ட் சோர் வரை நீக்க சொல்லிவிட்டார் குணவதி. வீட்டிற்குள் இருந்து ஒரு பொருள் கூட எடுக்கவில்லை. இங்கு வரும் முன்பே தங்களுக்கு தேவையான பொருட்களை சில விசுவாசமான ஆட்களை வைத்து எடுத்து விட்டார் குணவதி. குறிப்பாக ராவணன் அறையில் இருந்த அனைத்தையும் எடுத்து விட்டார். தேவன், கரண் இருவரும் பிரமித்து நின்றனர். ஒரு இரவில் முழு கோட்டையும் காலி செய்துவிட்டார். இருவரையும் அவிழ்த்து தள்ளி விட்டுவிட்டு கிளம்பினர். காலை சீக்கிரம் எழுந்த ஆகாஷ் டிவியை ஆன் செய்ய முக்கிய செய்தியாக ராவணன் கோட்டை இடிந்து தரைமட்டமான செய்திதான் ஓடிக்கொண்டிருந்தது. ராவணன் முக்கியமான பெரும்புள்ளி என்பதால் எப்போதும் அவனையும் அவனை சார்ந்தவர்களையும் மீடியா சுற்றி கொண்டிருக்கும். இன்று இவ்வளவு பெரிய செய்தி கிடைத்தும் அதை சும்மாவா விட்டு விடுவார்கள்? மீண்டும் மீண்டும் போட்டுக்கொண்டே இருந்தனர். ஆகாஷ் போட்ட சத்தத்தில் வீட்டில் இருந்த அனைவரும் வெளியே ஓடிவர, எல்லாரும் டிவி பாருங்க, ரொம்ப முக்கியமான விஷயம் என்றான். ராவணனுக்கும் ஆகாஷ் குரல் கேட்டது. தன் அருகில் தூங்கிய தன் பேபியை மனமில்லாமல் எழுப்பி டிவியை ஆன் பண்ண சொல்ல அவளும் மறுக்காமல் செய்தாள். செய்தியை பார்த்த அனைவருக்கும் அதிர்ச்சி என்றால் ராவணன் இதழ் ஓரம் நக்கலாக புன்னகை தோன்றியது. அன்று ஹாஸ்பிட்டலில் ராவணன் பேசியது அனைத்தையும் குணவதி கேட்டார். பேரனை பார்க்க உள்ளே செல்ல விரும்பி கதவை திறந்தவர் காதில் மனோகரன் பெயர் விழவும் அங்கேயே அமைதியாக நின்று விட்டார். குணவதி நிற்பதை அறிந்தே ராவணன் தூண்டி விடுவது போல் பேசினான். அவனும் எதிர்பார்க்கவில்லை ராவணன் கோட்டையை குணவதி இடிப்பார் என்று. ராவணன் வருவான்.